بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க. அதாவது உதுவினுடைய அமைப்புகள் ஒரு விதத்தில் இருக்குது. 3 முறை கழுவி ஒழு செய்கிறது, அதே போல் 2 முறை கழுவி ஒழு செய்கிறது, அதே போல் ஒரு முறை கழுவி ஒழு செய்கிற அமைப்புகள் இருக்குது. அப்போ இதுகளின் ஊடாக எந்த முறையில் ஒழு செய்தாலும் அதன் ஊடாக தொழலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒவ்வொரு முறை உறுப்புகளை கழுவி ஒழு செய்கிற நேரமோ அல்லது 2 முறை உறுப்புகளை கழுவி ஒழு செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களோ நாங்கள் தொழலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது உதுவை பொறுத்த வரையில் அதாவது கூடுதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 முறை உறுப்புகளை கழுவி ஒழு செஞ்சிருக்கிறாங்க. வாய் கொப்பளிக்கிறது 3 முறை, முகம் கழுவுறது 3 முறை, கை கழுவுவது 3 முறை, மசகு தலை மசகு, அதே போல் காது மசகு 1 முறை, கால் கழுவுறது 3 முறை, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உது செஞ்சிருக்கிறாங்க. இது கூடுதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினூடாக இந்த உது பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் 2 முறை உறுப்புகளை கழுவியும் உழு செஞ்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமான ஹதீஸ் சஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்தில் 158வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ இதை அப்துல்லா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 முறைகள் தன்னுடைய உறுப்புகளை கழுவி ஒழு செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஒவ்வொரு முறை உறுப்புகளை கழுவியும் உழு செய்யலாம். இது சம்பந்தமான ஹதீஸ் சஹீஹ் புகாரியில் 157வது இலக்கத்தில் வந்திருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, தவல்லா அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரத்தன் ஒவ்வொரு முறை கழுவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்போ இந்த உதுக்களின் மூலமாக தொழலாமான்னு கேட்டால் தொழலாம். இதை தடுக்கும் விதமாக எந்த ஒரு செய்தியும் இல்லை. ஒரு முறை உது செய்தால் தொழ இயலாது அல்லது 2 முறை உறுப்புகளை கழுவி உது செய்தால் தொழக்கூடாது என்று காட்டக்கூடிய மாதிரி எந்த அறிவிப்புகளும் இல்லை. தாராளமாக அதில் தொழலாம். ஆனால் கூடுதலான சிறப்புகளை நன்மைகளை அடையணும்னு நினைக்கக்கூடியவர் கூடுதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 முறை கழுவி உழு செய்தது போல அவர் உது செய்து அந்த தொழுகைகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யணும். ஒருவருக்கு தண்ணீர் பற்றாக்குறை அல்லது சில நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், ஒரு முறை தான் அவருக்கு கழுவி ஒழு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் அப்படி அவர் கழுவி ஒழு செய்தால் தொழலாமா இல்லையான்னு கேட்டால் தாராளமாக தொழலாம். அதை தடுக்கக்கூடிய மாதிரி எந்த விதமான அறிவிப்புகளும் ஹதீஸ்களும் இல்லை. அதே நேரத்தில் நாம் மேலே சொன்ன மாதிரி நன்மைகளை அதிகமாக அடையணும்னு நாடக்கூடியவங்க 3 முறை கழுவி உது செய்து அந்த தொழுகைகளை நிறைவேற்றலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.